ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. அஞ்சு குடிக்கோர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா, அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா. அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா, அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா. அடியார்கள் துயரென்றோ அவளின் ஏக்கம், அதை துடைப்பதென்றோ அவள் நோக்கம். அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா, அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா. ஆழிமடை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியில் புக்கு முகந்து கொடார்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதென்று, தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மால்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பாசுரம் 4 விளக்கம் பார்க்கலாம். பரம், வியூகம், விபவம் அப்படின்னு எம்பெருமானோட 3 நிலைகளை முதல் 3 பாடல்கள்ல விளக்கி காட்டுனாங்க ஆண்டாள் தேவி. இந்த 4வது பாடல்ல பகவானோட அந்தர்யாமித்துவம் பேசப்படுது. அந்தர்யாமி அப்படின்னா உள்ளுக்குள் உறையும் தன்மை. அதாவது இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளையும் ஒரு சின்ன கட்டை விரல் வடிவில் அவரு எல்லோர் மனதுக்குள்ளையும் உறைந்து இருக்காரு. அதுதான் அந்தர்யாமி அப்படின்னு சொல்றாங்க. நாடு செழிக்க நல்ல மழை பொழிய வேண்டுமல்லவா? எனவே மழை தேவதையை அழைத்து பொழிய சொல்கிறாள் இந்த 4வது பாடல்ல. தாங்கள் நோன்பு நோற்பதற்காக சிற்றஞ்சிறுகாலே நீராட வேண்டும். அதற்கு சுனைகளிலும் மடுக்களிலும் நீர் நிரம்பி வழிந்தோடும் நிலை இருக்கணும். அதற்காக மழை தேவதையை அழைக்கிறாங்க. மழை தேவதைக்கும் உள்ளிருந்து அந்தர்யாமியாக ஒளிர்வது யாரு? இறைவன் தானே. எனவே இந்த பாடல்ல அந்தர்யாமித்துவம் அப்படிங்கிற எல்லோர் மனசுக்குள்ள நிறைஞ்சு கண்ணுக்கு தெரியாம இருக்க அந்த பரமாத்மாவை வர்ணிச்சு விளக்கப்படுது. திருமாலின் உண்மையான தொண்டர்களை கண்டால் இதர தேவதைகள் வாழ்த்தி வணங்கி வழிபடும் என்று வேத நூல்கள் சொல்லுது. இங்கே நோன்பு நோற்பவர்கள் பரம பாகவதர்கள். ஆகையால் மழை தேவதையான பர்ஜன்ய தேவதை தானாக முன்னிட்டு வந்து நம்மால் இயன்ற உதவியை இவங்களுக்கு செய்வோம் அப்படின்னு கட்டளைக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்களாம். இவர்களும், அதாவது நோன்பு இருக்கிறவங்களும் மழை தேவதையை நோக்கி எப்படி பொழியணும்னு சொல்றாங்க பாருங்க. ஏ மேகமே, நாங்கள் பகவான் நாராயணனை குறித்து நோன்பு நோக்கிறோம். அவனது நிறம் என்ன தெரியுமா? அது நீல நிறம். சீதா பிராட்டி கூட இரவிலே தெரியும் நீலவானத்தை பார்த்து என் நாயகனின் நிறத்தை காட்டுவதற்காகத்தான் அண்டவெளி வானம் நீலமாய் பூத்ததோ அப்படின்னு சொல்றாங்க. நீ அப்படி ராமபிரானது வண்ணமான நீல நிறத்தில் வந்து பொழிந்து விடாதே. ஏன்னா கடவுளுக்கு நிறைய வண்ணங்கள் இருக்கு. அவனது வண்ணங்களை எண்ணி எண்ணி மயக்கப்பட்டு என் முன்னோர்கள் மூர்ச்சித்து கிடந்திருக்காங்க. சில பேர் அந்த பகவான் பொன் வண்ணம்னு சொல்றாங்க, சில பேர் அருக்கனின் நிறம்னு சொல்றாங்க, சிலர் நீல வண்ணம்னு சொல்றாங்க, சிலர் கருமை வண்ணம்னு சொல்றாங்க, இன்னும் சிலர் செம்பவள வண்ணம், பச்சை வண்ணம் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு கடவுள் இந்த வண்ணத்துல தான் இருப்பாரு அப்படின்னு யாராலும் அறுதியிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு திருமங்கையாழ்வார் கூட தன்னோட திருநெடுந்தாண்டகத்துல அழகா எழுதியிருக்காரு. இந்த மாதிரி முன்னோர்களால, அதாவது ஆழ்வார்களால மோகித்த எம்பெருமானோட வர்ணங்கள்ல மயங்கி நின்ற ஆண்டாள் இங்கு ஒரு புது வண்ணத்தை காமிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு வண்ணம் இருக்கு தெரியுமா? அந்த வண்ணம் ஊழி காலத்துல மட்டுமே அவனது திருமுகத்திலும் திருமேனியிலும் தங்கும். அந்த வண்ணம் கொண்டு வான்மேகமே நீ பொழிய வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன வண்ணம் அது?
இந்த உலகத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட காலம் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஊழி நெருங்குதுன்னு அர்த்தம். அப்போ பேரழிவு உண்டாகும், பிரளயம் உண்டாகும். இந்த உலகத்துல ஜீவாத்மாக்கள் நடையாடின காலத்துல தமது பரிணாம வளர்ச்சியால பரமத பதம் சென்ற ஜீவன்கள் தவிர மீதி உள்ள அத்தனை ஜீவாத்மாக்களும் பிரளய காலத்துல ஒருங்கே சென்று எம்பெருமானை பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் திருமார்பில தேன்கூட்ல தேனீக்கள் மொய்த்திருப்பது போல மொச்சுக்கிறாங்க. கர்மவினையின் அடிப்படையில இந்த உலகத்துல பல பிறவிகள் எடுத்தும் பிறப்பற்ற நிலையை எய்த முடியாம பிரளய காலத்திலும் மீண்டும் கர்மவினையின் பார்ப்பட்டு அடுத்து எம்பெருமானால் ஒரு பிரபஞ்சமோ அல்லது ஒரு புத்துலகமோ படைத்து அதில் சென்று அந்த ஜீவாத்மாக்கள் நடையிட வேண்டிய காலம் வர வேறு போக்கிடமே இல்லாம எம்பெருமானோட திருமார்பில் சென்று மொய்த்து பெரிய பாரத்தை வைத்தது போன்று சுமையை அவனுக்கு உண்டாக்குவாங்க. நமது நெஞ்சை அமுக்கும் ஒரு விசாரம் உண்டானால் அந்த விசாரத்தின் மேலிட்டால் முகம் கருத்து விடும் இல்லையா? அதுபோல பெருமாளும் இனி அடுத்து எந்த விதமான உலகங்களை படைத்து இந்த ஜீவாத்மாக்களுக்கு ஒரு போக்கிடம் அமைப்பது, எந்த மாதிரியான பிரபஞ்ச அமைப்பை இந்த அண்டவெளியில எந்த இடத்துல அமைக்கிறது அப்படின்னு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை விசாரத்துல மூழ்க அதன் காரணமாக முகத்துல கருமை படர்ந்து அப்படி கருத்து விடுறதா முகம். அந்த கரிய வண்ணம் அடர்த்தி மிகுந்ததா கண்ணங்கரையல்னு கருமை குடிக்கொண்ட சாயலா இருக்குமா. அந்த வடிவத்தை தான் ஊழி முதல்வன் உருவம் என்று ஆண்டாள் வர்ணிக்கிறாங்க. அதாவது கண்ணங்கரையல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஏ மேகமே, நீ அந்த கருமை நிறத்தை சுமந்து வர வேணும் அப்படின்னு நோன்பு நோக்கிறவங்க கேட்குறாங்க. அப்படி கருமை சுமந்து கடலுக்கு சென்று மேலாக உள்ள நீரை அள்ளிவிடாதே. அந்த நீரானது மழையாக பொழியும் போது பற்றாக்குறையாக போயிடும். அதனால கடலுக்குள் சென்று தரையை பேர்த்து எடுத்துக்கொண்டு வருவது போல கடல் நீரையெல்லாம் வாரி எடுத்துக்கொண்டு வந்துரு. மேகக்கூட்டங்களே, மழை தேவதையே, நீ இதுல ஒன்றும் குறை வைத்திராத. அதைத்தான் ஒன்றும் கைக்கரவேல் அப்படின்னு சொல்றாங்க. இது அன்பு மிகுதியால அந்த பர்ஜன்ய தேவதைக்கு, அதாவது மழை தேவதைக்கு எச்சரிக்கை விடுறாங்க. ஆழிமழை கண்ணா, ஒன்றும் நீ கைக்கரவேல் ஆழியில் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து அப்படின்னு இப்ப அவனோட உருவத்தை, அதாவது நிறத்தை அவங்க வர்ணிச்சிட்டாங்க. இவ்விதம் ஆழியின் உள்புகுந்து முகந்து கொண்டு ஆர்த்தேரி வந்து எப்படி பொழியணும் தெரியுமா அந்த மழை? விசாலமான தோள்களை உடைய பரந்தாமனான பத்மநாபனோட கையில மின்னிக்கிட்டு இருக்கிறதே ஒரு சக்கரம், சுடர் ஆழி. அந்த ஆழியின் ஒளி போல மின்னல்களை தெறிக்க விட்டு கொண்டு வரணுமா. பகவானோட கையில் உள்ள சக்கரத்தின் சுடரொளி பல சூரியன்களின் ஒளிக்கு சமமானதாம். அந்த மாதிரி மின்னும் போது நீ அதிர்வது எப்படி இருக்கணும் தெரியுமா? பகவான் கையில் வைத்துள்ளானே பாஞ்சசன்யம் அப்படின்னு ஒரு வெண்சங்கு. இத கண்ணபிரான் முழக்கம் செஞ்ச போது எதிரி படைகளின் தரப்பிலிருந்தும் சங்கநாதம் முழங்கின. கண்ணபிரான் ஆதரவாக உள்ள பாண்டவர்கள் தரப்பிலும் சங்கங்கள் முழங்கின. எல்லோரும் முழங்கி வாய் வலித்து கை சலித்து சங்கநாதம் ஓய்ந்தே விட்டது. ஆனா கண்ணன் ஊதிய பாஞ்சசன்யம் மட்டும் விடாது முழங்கி சங்கநாதம் விண் விண் என்று அதிர்ந்து மண்ணில உள்ளோரும் விண்ணில உள்ளோரும் கேட்க அந்த விண்ணுலகத்தை எல்லாம் தாண்டி சென்றே போயிட்டு இருந்ததாம். அதுபோல இடியோசை எங்கும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முகிலின கூட்டங்களே, மழை தேவதையான பர்ஜன்யமே, இவ்வளவும் செஞ்சுட்டு நீ பொழியாமல் போயிடாத. சில நேரங்கள்ல இடியும் மின்னலும் தோன்றினாலும் மழை இல்லாம போறதுண்டு. அப்படி போயிடாம எப்படி நீ பொழியணும் தெரியுமா? பகவானோட சார்கம் என்னும் வெள்ளி நின்று அம்புகள் புறப்பட்டால் எப்படி புறப்படும் தெரியுமா? ஒரு அம்பு வந்தால் போதும், பிரபஞ்சம் முழுவதும் இருந்து அம்புகள் வந்து கொண்டிருப்பதை போன்று எதிரிகளுக்கும் உலகத்துல உள்ளோருக்கும் தெரியும். அதுபோல மேகமே, நீ கண்களுக்கே தெரியக்கூடாது. வெள்ளை கோடுகள் போட்டது போல விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடைவிடாது அம்பு மழை பொழிவது போல் பொழிந்து தள்ள வேண்டும். அது பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் பொழிய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏ மழைக்கே, இவ்வாறு உலகு வாழ பெய்திட வேண்டும். மடுக்கள், சுனைகள், ஏரிகள், பெரிய நீர்நிலைகள் எல்லாம் அப்படியே பொங்கி வழியணும். இதனால நாங்கள் எங்கள் மார்கழி நீராட்டத்தை ரொம்ப மகிழ்ச்சியா ஆரம்பிப்போம். பெய்திடாய் மழையே,
உலகு வாழ்றதுக்கும் நாங்கள் மார்கழி நீராட்டம் காணவும் நீ மழை பெஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இதுதான் இந்த பாட்டோட சரியான விளக்கம். இதோட உட்பொருள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பகவானோட கல்யாண குணங்களை பாடிக்கொண்டே திரியும் ஆசான்களை, அதாவது ஆச்சாரியர்களை மேகம் போல குறிப்பிடுறது உண்டு. மேகங்கள் சஞ்சரித்து உலகு வாழ பெய்து கொண்டே இருப்பது போல இந்த ஆச்சாரிய பெருமக்களும் நாடெங்கும் சஞ்சாரம் செஞ்சு பகவானோட கல்யாண குணங்களை விளக்கிக் கொண்டே இருக்கணும் அப்படிங்கறதான் இதோட உட்பொருளாம். இப்போ ராமானுஜரை பத்தியும் இதுல ஒரு கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த பாசுரத்துல என்ன கருத்து சொல்லியிருக்காங்க ஆண்டாள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆழிமழை கண்ணா அப்படிங்கிற 4வது பாட்டுல மழையை கொடுக்கும் கண்ணன் என்று மேலோட்டமாக சாதாரண பொருள் மாதிரி தெரியும். இங்கு ஆண்டாள் ஆச்சாரியனோட மேன்மையும் சொல்லியிருக்காங்க. அப்பனா ஆச்சாரியன்ல சிறந்தவர் ஸ்ரீ ராமானுஜர் இல்லையா? அவரு பலராமனா அவதாரம் எடுத்தாரு. அவரு கண்ணனுக்கே அண்ணனாக இருக்கும் தன்மை உள்ளிட்டு ஆழிமழைக்கு கண்ணான்றத ஆழிமழைக்கு அண்ணா அப்படின்னு சுட்டி காட்டி ஒரு ரசத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த பாசுரத்துல. அது மட்டும் இல்லாம ராமானுஜரை கார்முகில் சீர்முகில்னு பிரபண்ண காயத்ரிய நாட்டார் அறிய திருவரங்க தமுதனார் அங்க புகழ்ந்து பாடியிருக்காரு. தவிர மேகம் மழையை காடு மேடு என்று வாசியற பொழியும். அதே மாதிரி வெள்ளம் பஞ்சம் கூட அப்ப ஏற்படலாம். ஆனா சீர்முகிலான ஸ்ரீ ராமானுஜர் மேகம் தீங்கின்றி தனது அடியார் குழாங்களுக்கு அருள் உபதேசம் என்னும் சொற்பொழிவுகளை மேகம் மாறி எப்பவும் பொழிஞ்சுக்கிட்டே இருப்பாராம். ஆழிமழைக்கு அண்ணா என்று பலராமனை விழித்திருப்பது கண்ணனுக்கு சேவை செய்ய பலராமன் அவதரித்ததைப் போல வைணவத்துக்கு தொண்டாற்ற ராமானுஜர் உலகு வாழ அவதரிக்க போவதை உணர்த்த இங்க மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க ஆண்டாள் அப்படின்னு இங்கு சொல்லப்படுது. ஒவ்வொரு முறை இந்த திருப்பாவை பாசுரங்களை பாடும் போதும் இல்லை படிக்கும் போதும் சுவாரஸ்யம் கூடிக்கிட்டே போகும். ஏன்னா ஒவ்வொரு முறை நாம அதை மங்களாசாசனம் செய்யும் போதும் அருமையான விளக்கம் ஒவ்வொரு மாதிரியும் நமக்கு தோணும். அந்த விளக்கங்கள் தான் ஆச்சாரியர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த திருப்பாவை இந்த கிரந்தத்துக்கான வியாக்கியானங்கள் நிறைய இருக்கு. அந்த அர்த்தத்தை நாம படிச்சோம்னா ரொம்ப ஆனந்தமா அனுபவிக்கலாம். இதோட இந்த பாசுரத்தை நாம முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பாசுரத்துல நாளை சந்திக்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவரும் கூடி ஆண்டாள் தேவிக்கு மங்களம் பாடி மகிழ்ந்திடுவோம். மங்கள கோதை ரெங்கமன்னாருடன் அன்பு பொங்கிடும் மங்களமே. பல்லாண்டு பாடி பக்தியினாலே உள்ளமே பரவசமாகாதா? தேவர்கள் புகழ ஆழ்வார் மகிழ ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தாள். மங்கள தீபங்கள் அலங்காரமாகவே ஜோதி பிரகாசமாய் விளங்கிய சூடிக் கொடுத்த ஆண்டாள் தேவிக்கு ஜெய ஜெய ஆரத்தி எடுப்போமே. அனைவரும் கூடி ஆண்டாள் தேவிக்கு மங்களம் பாடி மகிழ்ந்திடுவோம். ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.